ஹாய் மக்களே, நான் வந்து ரொம்ப நாள் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பொருள்லாம் கிச்சனுக்கு வாங்கணும்னு எனக்கு குட்டி குட்டி பொருள்லாம் எனக்கு கிச்சனுக்கு வாங்கணும்னு ஆசை நிறைய இருந்துச்சு. அதுக்கான காலம் நேரம் இது எதுவுமே அமையவில்லை. எனக்கு ஒரே ரொம்ப என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதை வாங்கினா தான் எனக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஆமாம், பாருங்கள், இந்த பொருள்லாம் வாங்கினதுக்கு இது ஒரே ஒரு பொருள் மட்டும் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதுலேருந்து நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா நான் என்ன வாங்கியிருப்பேன்னு? ஆமாம், பார்த்துடலாமா? இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துரும் மக்களே. நானும் அவளாக இருக்கேன், நீங்களும் அவளாக இருக்கு. பார்த்துருவோம். என் பொண்ணு பேர் செருப்பு. அட்டை பாக்ஸு, ஏதோ ஃபோன் நம்பர்லாம் எழுதிருக்கு. பாக்ஸு இருமா அட்டை பாக்ஸு ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாருன்னா அவருக்கு நெஞ்சு வழியாக வந்துடும் மக்களே. பார்த்துடலாமாடா? பார்த்துடலாமா? இது வந்து ஒரு செராமிக் கரண்டி. கிண்டி செராமிக் கரண்டி நல்லா இருக்காம? இரு ஒவ்வொன்றா தான் காமிக்கணும். செராமிக் சின்ன சின்ன பவுல். எடுத்து வைங்க. அதே பவுல் தாங்க அது. அடுத்தது செராமிக் பவுல். இங்கே வை தெரியுற மாதிரி வை. அதே செராமிக் பவுல் தான். 5 பவுல் வாங்கியிருக்கேன். செராமிக்கில் இது ஒன்று வாங்கியிருக்கேங்க. நல்லா இருக்குங்களா? என்னன்னு பார்த்துருவோம். சத்தம் போடக்கூடாது. பாருங்க, செராமிக் ஸ்பூன் 5. இரு இது வந்து செராமிக் கிடையாதுங்க. கண்டிப்பாக செராமிக் கிடையாது, மண் பொருளுங்க. கட்டியாங்க. இருமா உட்காரு. சரி, பாருங்க, தயிரோ ஏதோ மீந்த குழம்போ ஊற்றி இப்படி மூடி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா இருக்கா? உடைச்சிடக்கூடாது, பத்திரம். டைட்டா இருக்கு. இரு எங்காண்டவா. அடுத்தது இதுவும் மண் பொருள் தான். சட்டிங்க நல்லா இருக்குங்களா? பாருங்க, நல்ல பெரிய சட்டிங்க. நல்ல வெயிட். இருமா எங்கடவா. பாருங்க, சட்டி குழம்பும் வச்சுக்கலாம். ஒரு கூழ் கூட ஒரு ஆளுக்கு கிண்டிக்கலாம். அதுக்காக இருக்கிறவங்க. சத்தம் போடக்கூடாது. பாருங்க, இது ஒரு மண் வானல் மாதிரிங்க. இங்கே உக்கார். வானலுங்க, தெரியுதுங்களா? வானல் அழகா இருக்குதுங்களா? இந்த மண் பொருள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாருன்னா அதுக்கு நெஞ்சு வெளியே வந்துடும். பாருங்கள், இதுவும் ஒரு அழகான வானல், குட்டி வானல். விரதத்தை
மற்றதுக்கெல்லாம் அப்படி 1 by 1 சமைச்சிக்கலாமே. மீன் குழம்பு சட்டிங்க. இந்த மீன் குழம்பு சட்டி இருக்குது ஆல்ரெடி. அம்மாடி பாருங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள். அழகான மீன் குழம்பு சட்டி சூப்பராக இருக்குங்களா? பாருங்க, மீன் குழம்பு சட்டி. பவுல் நவுத்துறா, எடுத்து வை எடுத்து வை. பொறுமை பொறுமை. அடுத்தது இதுவும் ஒரு குழம்பு வைக்கிற சட்டி தான் மக்களே. இதுவும் ஒரு குழம்பு வைக்கிற சட்டி பாருங்க, சூப்பராக இருக்குங்களா? ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே விற்கும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக எங்கள் ஊர் விருத்தாசலத்தில் 30 கடைக்கு மேலே இருக்குங்க. இந்த மண் பொருள் செராமிக் பொருள் விற்கிற கடை 30 கடைக்கு மேலே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுலேருந்து சென்னை போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோம்னா பழைய பஸ்ஸு டெப்போ இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குங்க கடை. வானல், இது ஒரு வானல் நல்லா இருக்குங்களா? பாருங்க பாருங்க, எவரை காட்டும் 3 வானலுங்க. இந்த வானல் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா பாருங்க. இதோட டிசைன் வேறு, இதோட டிசைன் வேறு. எனக்கு இந்த மாதிரி மண்பொருள்லாம் இன்னும் 2 பொருள் வாங்கிட்டு வந்தேன். அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, எடுத்துகிட்டு வந்து அதையும் காமிச்சிடுறோம் ஒரு வழியாக காமிச்சிடுறோம் மக்களே. இரு அது மட்டும் இல்லைங்க, அது கூட இன்னொரு பானையும் வாங்கிட்டு வந்தேன் தயிர் வைக்கிறதுக்கு. இருப்பா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா இருக்கா? தயிர் ஊற்றி வச்சுக்கலாம். ஆமாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்களா? பாருங்க, ஒரு ஜூஸர் ஒன்று வாங்கியிருக்கேங்க. ஒரு ஜூஸர் ஒன்று பாருங்க. இருமா சார்ஜ் போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரைக்கும் நான் ட்ரை பண்ணலை. பாருங்க, ஒரு ஜூஸர். ஆமாம், ஒரு ஜூஸர். அதுக்கு சார்ஜ் பின்னு. அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க ஒரு பாட்டில் பிடிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. பில்லோடையே வச்சுருக்காங்க. சரிங்களா? ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் மாற்றணும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லஞ்சு பாக்ஸ். காமி எடுத்துருவா. கடையில் தாங்க வாங்கினேன், இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கல. பேக்கோட கொடுத்துருக்காங்க. இருமா காமிச்சு தரேன். எப்படி வெளியூருக்கு போகிறோம்னா இருப்பா காட்டுறேன், மாட்டி காட்டுறேன். வெளியூருக்கு போகிறோம்னா திரும்ப கேமரா பக்கம் திரும்ப இப்படி லஞ்சு கொண்டு மாட்டிட்டு போகலாம். இப்படி வா, காமிக்க. இதில் என்ன இருக்குன்னு காமிக்க. உக்காரு. பார்த்துங்க, லஞ்சு பாக்ஸ். ஓப்பனம்மா? ஓப்பன். இருப்பா. ஒரு குட்டி உக்காரு. ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது குழம்போ கூட்டுக்கறியோ கொண்டு போகலாம். இதுலேயே அது மாதிரி அதை வச்சுக்கலாம். இது சாப்பாடு வச்சுக்கிறது. ஒரு
வாட்டர் பாட்டிலு, சரிங்களா? ஒரு வாட்டர் பாட்டிலு. ஆமாங்க, ஸ்பூனு கொடுத்துருக்காங்க. இருப்பா ஒரு சில்வர் ஸ்பூன் ஒன்று. இருமா, ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸில். வாட்டர் கேன் வைக்க கூட இதுலேயே ஒரு அரை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? நல்லா சரியா? நல்லாதான் இருக்கு. இந்த பாக்ஸ் ரேட் அதிகம்தான். நல்லா இருக்கு. கொடுத்த காசு ஒர்த்தா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆமாங்க, அவ்வளோதான் மக்களே. அப்பா, இதுலேயும் சாப்பாடு குழம்பு இதை வச்சுக்கலாம். இதில் மட்டும் ஏதாவது தொட்டுக்க வச்சுக்கிற மாதிரி, அது ஒன்று ஸ்நாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி. அவ்வளோதான் மக்களே. இந்த பொருள் தான் நான் வீட்டுக்காக வேணுது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாமே நான் ஒரே நாளையில் வாங்க கிடையாது. ஆமாம், எங்கள் வீட்டுக்கார பார்த்தா கூட சண்டைக்கு வந்துடுவாரு, பயமாக இருக்குது. இது ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன், இது ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன். இந்த செராமிக்கும் இந்த மண் பொருளும் எல்லாமே ஒரு நாளில் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. இந்த மாதிரி நான் ஆசைப்படுற பொருளெல்லாம் குட்டி குட்டியாக சேர்த்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் கபோர்டு தான் இல்லையே ஒழிஞ்சு நான் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கான ஒரு கிச்சனை எங்கள் வீட்டுக்காரர் இந்த டைமு ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாருன்னு நம்புகிறேன். எல்லாத்தையுமே என்னோடய கிச்சனில் வச்சு காமிக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இதில் சாதம் கூட வச்சுக்குவேன், இதில் காரக்குழம்பு வச்சுக்குவேன், இது மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன், இதில் சாம்பார் கூட ஒரு டைம் வச்சுக்கலாம், பொரியல் வச்சுக்கலாம். விருத டைமில் நான் சில்வர் பொருள் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த பொருளில் தான் சமைக்க போகிறேன். என்னுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க விருத்தாச்சலத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது மக்கள், எக்கச்சக்கமான கடை. வாங்க, வந்து அள்ளிக்கிட்டு போங்க, சரிங்களா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் சென்னை போகிற ரோட்டில் பழைய டெப்போ இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கடை தான். மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. ஆட்டோக்காரங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே 2 கடை இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே நிறையா இருக்குதுங்க. மெயினில் இருக்க 2 கடை தான் நினச்சிக்காதீங்க, நிறையா கடை இருக்குது. போய் எல்லாருமே வாங்குங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? அனைத்து பொருளும் இருக்குதுங்க, அனைத்து பொருளும் இருக்குது. என்கிட்ட இல்லாததான் நான் வாங்கிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள். பாய்.